இன்றைக்கு எப்பேற்பட்டதோ புனித நாள். நம்முடைய பகவான் யோகி ராம் சரத்குமார் அவர்களுடைய அவதார தினம். பகவான் சொன்னார் பல வருடங்களுக்கு முன்பு, எல்லோரும் அவரிடம் ஏதேனும் செய்தி சொல்லுங்கள், உங்கள் பிறந்த நாள் செய்தி சொல்லுங்கள் என்று மிகவும் வேண்டி வேண்டி கேட்டபொழுது, வற்புறுத்திய போது திடும் என்று வேகமாக எழுந்தார். மைக்கருகே சென்றார். எல்லோரும் ஏதோ அவர் பிரவச்சனம் செய்ய போகிறார், ஏதோ சில வார்த்தைகளை எல்லாம் சொல்லப் போகிறார் என்று அவளோடு காத்திருந்த பொழுது பகவான் ஒரே ஒரு வாக்கியம்தான் சொன்னார், ஹாப்பி பர்த்டே டு ஆல் ஆஃப் யூ என்றார். அவருடைய பிறந்த தினமானது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் பிறந்த தினம் என்பதை மிக அழகாக எடுத்துச் சொன்னார். அந்த ஒரு வரியில் இறைவனோடு ஒன்றியவர்கள், பிரபஞ்சத்தோடு ஒன்றியவர்கள், பிறப்பு இறப்பில்லாத அந்த பெம்மானுக்கு இன்று நாம் பிறந்த நாள் கொண்டாட முயற்சி செய்கிறோம். அவருடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடுவது? நாமும் பிறப்பு இறப்பு சூழலிலிருந்து விடுபடுவதுதான் அவருடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஒரு பெரிய அனுகிரகமாகும். அது இல்லாத பொழுது நம்மால் முடிந்த அளவிற்கு நாம் அதை கொண்டாடுவோம். எல்லோரும் மனதில் நினைத்துக் கொள்வோம், இந்த பிறந்த நாள் உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் பிறந்த நாள். இது மிகவும் விசேஷமான நாள். பகவான் திரு கீவாஜா அவர்கள் சன்னதி தெருவுக்கு வந்திருந்த பொழுதெல்லாம், அதுவும் முக்கியமாக ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி 1980ஆம் வருடம் அவர் வந்திருந்த பொழுது ஒரு டேப் ரெக்கார்டரையும் ஒரு புதிய டேப்பையும் எடுத்துக்கொண்டு அகரம் ஜெயராமன் அன்று சென்றார். திரு கீவாஜா அவர்கள் அவர் முன்னே உட்கார்ந்து கொண்டு பகவானுடைய அருளாசியில் 58 பாடல்கள் 38 நிமிடங்கள் பாடி தள்ளினாராம். அத்தனையும் எக்ஸ்டெம்பரி என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். சரபாரியாக வந்து குவிந்தன, பிரபாகமாய் அருவியாக அவருடைய வாயிலிருந்து வந்து பகவானுடைய காலடியில் விழுந்தது. எப்பேற்பட்ட உணர்ச்சி பிரவாகம் அங்கு இருந்திருக்கும். ஒரு நிமிடம் நினைத்து பாருங்கள். 58 பாடல்கள், தெய்வீக பாடல்கள் கீவாஜா அவர்களிடமிருந்து அருவியாக கொட்டியது. 38 நிமிடங்கள். இதை சொல்லி சொல்லி பலமுறை இதை திரும்ப திரும்ப சொல்லிய பகவான் இப்படி எப்படி பாட முடிந்தது? How is it that she is able to sing 58 songs in 38 minutes என்று அங்கு சுற்றியிருந்தவர்களிடம் நாம் கேட்ட பொழுது, திரு சிவராமகிருஷ்ணய்யர், ஏன் ஸ்ரீ கீவாஜா அவர்களும் கூட சொன்னார்களாம், இது பயிற்சியில் வருகிறது சுவாமி, பை பிராக்டிஸ் என்று சொன்னாராம். பகவான் ஒத்துக்கொள்ளவே இல்லை. பகவான் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீர்கள்? என்னுடைய தந்தை, என்னுடைய இறை தந்தை கீவாஜா அவர்களுடைய நாக்கில் அமர்ந்து இந்த பாடல்களை எல்லாம் குவித்திருக்கிறார் என்று அருளினார். இந்த ஒவ்வொரு பாடல்களும் ஒரு முத்து, ஒரு வைரம் என்று சொல்லலாம். இந்த கீவாஜா பாடல்களில் மிகவும் அழகான ஒரு பாட்டு பிறப்பு இறப்பு இல்லா பெம்மான் என்று ஆரம்பிக்கும். சாதாரணமாகவே மகாத்மாக்களுடைய பிறந்த தின அவதார தின விழாவில் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃப்ளோ ஆஃப் கிரேஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அளப்பரிய அனுகிரகமானது அருவியாய் அவர்கள் கையிலிருந்து வந்த வண்ணம் இருக்கும், அவர் கண்களில் இருந்து வந்த வண்ணம் இருக்கும். இன்றைக்கு நாம் எல்லோரும் அந்த அருள்மழையில் நனைந்து கொண்டே இருக்கிறோம். பகவான் ஸ்ரீ யோகி ராம் சரத்குமார் கி ஜாய். சர்வம் யோகி ராம் சரத்குமாரார்ப்பணமஸ்து.